நம் நாவு ஒரு விதைப்பவனின் கையை போன்றது என்று சொல்வார்கள். நம் வார்த்தைகள் என்ன விளைவை உண்டாக்குகிறது என்பதை யோசிக்க வேண்டும். சில நேரத்தில் வார்த்தைகள் என்பது வெறும் சத்தம் இல்லை, பிறர் இதயத்தில் விதைக்கப்படுகிற விதை. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் கூட நமக்கு பெரும் பிரச்சனை வந்துடுறது உண்டு. ஒரு மாணவன் தன்னுடைய டீச்சருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறான். அந்த டீச்சர் மெசேஜ் பார்த்த உடனே அவங்களால தூங்க முடியல, பதட்டம் அடைகிறாங்க. எழுஞ்சி தூங்க முடியாமல் எழுஞ்சி அவங்க ஆட்டை பிடிச்சிக்கிட்டு நேராக அந்த பையன் வீட்டுக்கே போகிறாங்க. பையன் வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாங்க. அந்த பையன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். என்னடா அது, ஏன்டா இப்படி மெசேஜ் போட்ட அப்படின்னா, அப்போ அந்த மெசேஜ் போட்டதுன்னே அப்போ தான் திரும்ப அவங்க சொன்ன, என்ன தாங்க ஆச்சு, ஏன் அப்படின்னு. அவன் ஒரு மெசேஜ் போட்டிருக்கான், டீச்சர் நான் தொங்க போகிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் எப்படி அவங்க தூங்க முடியும்? நல்லா அந்த ஒரு வார்த்தை இவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பயத்தை உண்டாக்கி கொண்டு வந்திருக்கு பாருங்களேன். அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தை என்பது நம்முடைய வாழ்க்கையில் விதைக்கப்படுகிற விதை மாதிரி. நம்ம வாழ்க்கையே விதை தான், நம்ம பேசுகிற வார்த்தைகளும் விதை தான். இது எந்த அளவுக்கு பயன்படுது, எந்த அளவுக்கு விளைச்சலை கொடுக்குது அப்படிங்கிறத யோசிக்கணும். ஏதாவது பலன் தர்ற மாதிரி நம்ம வார்த்தைகள் வெளிவருகிறதா என்று யோசிக்கணும். ஒரு மருத்துவமனை, மனநல மருத்துவமனை, அதில் ஒரு டாக்டர் இருக்கார். அதில் நிறைய பேர் ரொம்ப சத்தம் போடுவாங்க. அவங்கள பார்த்தாருன்னா இவர் என்ன சொல்வார், சே அவங்க கத்துவான், இவர் உன் குரல் ரொம்ப கம்பீரமாக இருக்குப்பா அப்படிம்பாரான். அடுத்தது ரொம்ப பயப்படுவான் ஒருத்தர். அதை பார்த்துட்டு இப்போ நீ எனக்கு கூட இருக்கிறது தான் எனக்கு பெரிய பலமாகவே இருக்குது அப்படிம்பாரான். இது மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாரான். ஆனால் பெரிய மாற்றம் உடனே வரல. இதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனநல மருத்துவமனையில் மிகப்பெரிய மாற்றம் வந்துச்சு. அவர் முதல்ல பேட்டி காண்றாங்க, எப்படிங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு, நீங்கள் என்ன தான் மருந்து கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ தான் அவர் சொன்னாராம், நான் எந்த மருத்துவம் கொடுக்கல, ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நான் செஞ்சேன். டெய்லி என் வார்த்தைகளை அவர்கள் இதயத்தில் விதைத்து கொண்டே இருந்தேன் அப்படின்னாராம். டெய்லி என் வார்த்தை விதைச்சிக்கிட்டே இருந்தேன், அது ஏதோ ஒரு விதத்தில் பலன் கொடுத்துருச்சு அப்படின்னு. நம் வாயிலிருந்து வரும் வார்த்தையும் விதைதான் என்பதை மறந்து விடாதீர்கள். நீதிமொழிகள் புத்தகம் 18:21 வாசிக்கும் பொழுது, மனிதன் வாயின் வார்த்தைகளால் படைக்கப்பட்டவன், அவனது நாவில் வாழ்வும் மரணமும் இருக்கிறது என்று சொல்வார்கள். இறைவன் வார்த்தையினால் இந்த உலகத்தையே படைத்தார். இந்த உலகத்தையும் மனிதனையும் வார்த்தையினால் தான் படைத்தார். இந்த மனிதன் தன்னுடைய வார்த்தையினால் மீண்டும் அந்த உலகத்தை புதுப்பித்து புது படைப்பை, ஒரு கிரியேட்டிவ் பவர் இருக்கணும். அதான் சொல்லுவாங்க, ஒவ்வொரு விதைக்கும் ஒரு கிரியேட்டிவ் பவர் இருக்குது. மனிதனுடைய வார்த்தைக்கும் ஒரு கிரியேட்டிவ் பவர் இருக்குது. அது வெறும் சத்தம் இல்லைங்க, அது பிறரின் இதயத்தில் விதைக்கப்படும் வார்த்தை என்பதை மறந்து விடாதீர்கள்.